அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே. இந்த வீடியோவில் நாம் புட்லூர் அங்காளம்மன் வரலாறை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த சுவாரஸ்யமான கதைக்குள்ள நாம பயணிக்கலாம். மேல்மலையூரை நோக்கி சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு முறை புட்லூர் வனமாக நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்ப்பமாக இருந்த பார்வதி தேவிக்கு மிகவும் களைப்புற்றதால் அங்கிருக்கும் வேப்பமரத்தடியில் அமர்ந்து விட்டார். இதை பார்த்த சிவபெருமான், என்ன ஆயிற்று தேவி என்று கேட்ட பொழுது பார்வதி தேவி, எனக்கு மிகவும் சோர்வாக இருக்கின்றது, அது மட்டும் இல்லாமல் தாகமாக இருக்கிறது சுவாமி, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் கொண்டு வர முடியுமா என்று கேட்டாரா. பார்வதி தேவியின் தாகத்தை தீர்க்க சிவபெருமானும் அருகில் ஏதாவது தண்ணீர் கிடைக்குமா என்று நடந்து சென்று தேடத் தொடங்கினார். சிவபெருமான் எப்படியாவது தண்ணீர் கிடைக்குமா என்று தேடத் தொடங்கினார் இல்லையா, அதே போல் பார்வதி தேவியும் அவர் நமக்கு தண்ணீர் கொண்டு வருவார் என்று அந்த வேப்பமரத்தடியிலே அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறார். நீண்ட தூரம் நடந்த சிவபெருமான் போகும் நதியை கடந்து அங்கு ஒரு புனிதமான நீரை கண்டுபிடித்தார். அங்கு நீரெடுத்து வருவதற்காக நெருங்கினார். ஒரு வழியாக சிவபெருமான் நதியை நெருங்கி பார்வதி தேவிக்காக தன் இரு கைகளால் தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையில் திடீரென்று மேகங்கள் குவிந்து கனத்த மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழை அங்கு வெள்ளமாக மாறியது. பார்த்தார் சிவபெருமான். மிகவும் கவலையுடன் மலையில் ஒதுங்கி நின்று, பார்வதி தேவி மிகவும் தாகத்துடன் காத்திருப்பாளே, இந்த மழை தனியாமல் போனால் நாம் எவ்வாறு அங்கு செல்வோம் என்று கவலையுடன் இருந்தாராம். நீண்ட நேரம் சிவபெருமானுக்காக காத்திருந்த பார்வதி தேவி தன் உடல் சோர்வால் தரையில் படுத்து அங்கே உறங்கினார். இவ்வாறு பார்வதி தேவி உறங்கிக் கொண்டிருந்த போது அவள் மேலே மெல்லமாக புற்று உருவாக தொடங்கியது. சிறிது நேரம் கழித்து பார்த்தால் அவள் மேல் முழுவதுமாகவே அந்த புற்று மூடப்பட்டு விட்டது. அவளும் கண்களை மூடிக்கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார். இதை எதையுமே அறியாத சிவபெருமான் பார்வதி தேவிக்காக தண்ணீரை எடுத்து சென்று வேகமாக நடந்து கொண்டு வந்தார். அங்கே அவர் வந்த பொழுது அந்த வேப்பமரத்தடியில் பார்வதி தேவியை காணவே இல்லை. ஆனால் தூரத்தில் ஒரு புற்று உருவாகியிருப்பதை பார்த்தார். அதனிடம் நெருங்கி சென்று அதை தொட்டு பார்த்தால் பார்வதி தேவி உள்ளே இருப்பதை கண்டுபிடிக்கிறார் சிவபெருமான். அதை பார்த்ததும் அவர் மிகவும் ஆச்சரியம் அடைந்து போனார். சிறிது நேரம் கழித்து நிதானமாகிய சிவபெருமான், அம்மா, நீ இப்படி ஆகிவிட்டாயே, ஆனால் இந்த இடம் இனிமேல் பாக்கியசாலியாக இருக்கும், ஏனென்றால் மக்கள் உன்னை இங்கு வந்து வழிபடுவார்கள் என்று கூறி சிவபெருமானும் அங்கேயே அமர்ந்து தியானம் செய்ய தொடங்கினார். இவ்வாறு பார்வதி தேவி அங்காளம்மனாய் உருவெடுத்து புட்லூர் கோயிலில் அமர்ந்தார், மக்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலுக்கு இன்னொரு புராண கதையும் சொல்லப்பட்டுள்ளது. பூங்காவனம் என்னும் அழகிய கிராமத்தில் ஒரு ஏழ்மையான விவசாயி அவர்கள் ஒரு பணக்காரரிடம் தன் நிலத்தை அடமானம் வைத்து கடன் வாங்கியிருக்கின்றார். நீண்ட காலமாகியும் நிலத்தை திருப்பாத காரணத்தால் அந்த பணக்காரர் மிகவும் கோபம் அடைந்து ஏழை விவசாயிடம், நீ எப்படியாவது எனக்கு தெரியாது என்னிடம் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்தாக வேண்டும் என்று கூறிவிட்டு கட்டளையிட்டார். இதை கேட்ட ஏழை விவசாயி திகைத்து போய் நிற்கிறார். ஆனால் அதற்கு அந்த பணக்காரர் இந்த ஊரில் இருக்கும் பூங்காவனத்திற்கு சென்று நிலத்தை உழுது அங்கு விதைத்து நீரை பாய்ச்சுமாறு கட்டளையிட்டார். அவ்வாறே செய்கிறேன் என்று கூறி அவரும் அங்கே செல்கிறார். அவரின் கட்டளைப்படி அங்கு நிலத்தை உழுது கொண்டிருக்கும் போது அவருக்கு தெரியாமலே திடீரென்று ஒரு புற்றின் மேல் அந்த மண்வெட்டி பட்டுவிட்டது. அதிலிருந்து மிகுந்த ரத்தம் கொட்டியதை பார்த்ததும் அவர் பதட்டம் அடைந்து கீழே மயங்கி விழுந்தார். சிறிது நேரம் கழித்து எழுந்து பார்த்தால் மீண்டும் அங்கு ரத்தம் வருவதை பார்த்து, இதை எப்படியாவது நாம் ஊர் மக்களிடம் சென்று கூற வேண்டும் என்று ஊருக்குள் செல்ல தொடங்கினார். முதலில் அந்த விவசாயி அங்கு சென்று கூறியதும் மக்கள் மிகவும் குழப்பத்துடன் இருந்தார்கள். சில பேர் அதை செவி சாய்க்கவும் இல்லை, நம்பவும் இல்லை. ஆனால் மறுபக்கம் விவசாயி கூறியதை நம்பி ஒரு சில கூட்டம் அவரை பின்தொடர்ந்து ஓடி சென்றார்கள். மக்கள் மிகவும் வேகமாகவும் குழப்பத்துடனும் ஆச்சரியத்துடனும் அங்கு சென்றார்கள். அங்கே அவர் சொன்னது போல் ஒரு புற்று தென்பட்டது. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வயதான மூதாட்டி, இங்கே புற்றாக அம்மன் தான் உருவெடுத்திருக்கிறார் என்று கூறியதும் அனைவரும் இது அங்காளம்மன் தான் என்று சொல்லி அங்கு அவருக்கு ஒரு கோயிலை கட்டி வழிபட தொடங்கினார்கள்.
இவ்வாறாக அங்காள பரமேஸ்வரி புட்லூர், அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் புட்லூரில் அமைந்ததாக புராண கதைகள் சொல்லப்பட்டுள்ளது. இந்த கோயிலுக்கான விசேஷம் என்னவென்று பார்த்தால், நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களும் நீண்ட நாளாக திருமணம் ஆகாதவர்களும் இங்கு வந்து அம்மனை வழிபடுவார்கள். அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சாற்றி மற்றும் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட்டால் அந்த காரியம் நிச்சயமாக நிறைவேறும். இவ்வாறு நிறைய பக்தர்கள் தங்கள் வேண்டுதல் நிறைவேறியதற்கு பிறகு குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள் 5வது அல்லது 7வது மாதத்தில் வந்து இந்த தலத்தில் வளைகாப்பு செய்து கொள்வார்கள். இப்படி சிறப்பு வாய்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கும் புட்லூர் அங்காளம்மன் கோவிலுக்கு சென்று நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த அம்மனை தரிசனம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு புட்லூர் அங்காளம்மனை பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா, இல்ல இனிமே போக போறீங்களா அப்படின்ற உங்களுடைய ஆசைகளையும் அனுபவங்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே. நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அவர்களை நன்றி, வணக்கம்.